ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம நிறைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு தடை தான். தடையை குறித்து நம்ம நிறைய சொல்லுவோம். எது செய்தாலும் ஒரு தடையாகவே இருக்குது, எது பண்ணாலும் அது தடையாகவே இருக்குது. அது ஏன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷம் போட்டோம், அதுக்கு அடுத்த வருஷம் போட்டோம், இப்படியே நம்ம நாள் என்ன பண்ணுறோம், கடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பேசுகிறேன். நேரம் சரியில்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா தோஷம், ஏகப்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வேதாகமத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 7வது வசனம் சொல்லப்படுகிறது. பேதுரு அவர் சிறைச்சாலையில் நிற்கிறாரு. சங்கிலினால கட்டப்பட்டு, கால்களினாலும் கைகளினாலும் கட்டப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காவல் வைத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வைத்திருந்த உடனே இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏரோதுன்ற ஒரு ராஜா பேதுருவை பிரசங்கிக்கக்கூடாது, இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை துன்பப்படுத்தவனா இருக்கிறான். நிறைய பேரை கொலையும் செய்தாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் 7வது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பேதுருவுடைய கைகளினாலும் கால்களினாலும் சங்கிலினால கட்டி நிறைய பேரை காவல் வச்சிருந்தாங்க. அப்பொழுது தேவதூதன் அந்த இடத்துல வந்த உடனே அந்த அறை முழுவதுமே வெளிச்சமாயிடுச்சு. அந்த அறை முழுவதுமே வெளிச்சமாகி அவன் கையில் கட்டி வச்சிருந்த அந்த சங்கிலி எல்லாம் அப்படியே அருந்து விழுந்துதான். உடனே பேதுரு அப்படியே இருக்கும்பொழுது அவன் விழாவில தட்டி, அவன் படுத்து கிடந்தா அவனை விழாவில தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்திருக்க. உடனே அவன் எழுந்திருக்கிறான். பேதுரு பார்த்தீங்கன்னா அந்த தேவ தூதனோடு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இதெல்லாம். ராஜா காலத்தினுடைய சிறையெல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தூதன் பாருங்க, வெளியே போய் கொண்டு வர்ற வரலும் பேதுருவை கையை பிடிச்சி கொண்டு போய் வெளியே விடுறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவரை ஒரே ஒரு வாட்டி கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு ஒரு தேவதூதன் உங்களுடைய சங்கிலிகளை அறுக்க தேவன் உதவி செய்வார். நீங்கள் எப்படியாப்பட்ட சங்கிலியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் வேலை செய்யலான்னு நினைக்கும் போது ஒரு தடையாக இருக்கும். திருமணம் போய் மாப்பிள்ளை அதாவது பொண்ணு போய் பார்ப்போம், அது பார்த்தீங்கன்னா போகிறதுக்கே ஒரு தடையாக இருக்கும். நேரம் கிழமை ஏகப்பட்டது. அதனால் எந்த தடை வந்தாலும் இன்னைக்கு ஒரு தேவ தூதன் உங்களை தட்டி எழுப்பி உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.